நான் அவனுக்குள் பிரவேசிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நிகழ்ச்சி மூலமாக, இந்த வசனங்களின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயங்களை தட்டி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அவருக்கு திறப்பீர்களா? திறந்தால் அவர் உங்கள் உள்ளே பிரவேசித்து அந்த சீட்டில் அவர் உட்கார்ந்து மகாராஜாவாய் உட்கார்ந்து பரிசுத்தப்படுத்தி அவர் முடிவிலே பரலோக மகிமையிலே உங்களை சேர்ப்பார். அதில் சந்தேகமில்லை. மரண நாள் அன்று நம்முடைய உயிர் பிரியும் பொழுது அழகாய் பரலோகத்துக்கு தூதர்கள் கூட்டிக் கொண்டு போவார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். 1000 தூதர்களோடு கூட அவர் வரப்போகிறார். அவர் வந்து தம்முடைய பரிசுத்தவான்களை தம்மிடத்தில் அழைத்து கொண்டு போக விரும்புகிறார். அதற்காகத்தான் நாம் ரட்சிக்கப்பட்டு நாம் ஒரு சபை, சத்திய சபைக்குள்ளே நாம் சேர்ந்து ஆவிக்குரிய சபைக்குள்ளே அங்கத்தினர்களாகி நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். பிரியமானவர்களே, வாரந்தோறும் அங்கே ஆராதனை உண்டு, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை உண்டு. அதில் கலந்து கொண்டு குடும்பமாக ஆண்டவருக்கு ஆராதனை செய்து அவருடைய பிள்ளையாய் உலக அசுத்தங்கள் நம்மை தொடாதபடிக்கு, அணுகாதபடிக்கு அதுக்கு விலகி காத்திருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். அப்பொழுது தேவன் தம்முடைய சபையை அவர் எடுத்துக்கொள்வார். அதிலே நாம் பாக்கியவான்களாய் இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த எல்லா வார்த்தைகளின் படியும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரலோகத்திலே நாம் சந்திப்போம். பிரியமானவர்களே, பரலோகத்திலே தூதர்கள் எப்படி பாடி மகிழுகிறார்கள் என்கிற ஒரு கிளிப்பையும் போட்டு காட்டுகிறேன். இப்பொழுது கேட்க போகிற பாடல் என்ன என்பதை உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். அந்த ஒலிநடா செய்யப்பட்ட சரித்திரம் இது. 4 வாலிபர்கள் ஒரு காலியான ஆலயத்திலே அவர்கள் ஒரு நாள் கூடி வந்தார்கள். 3 பெண்களும் ஒரு பையனும். ஞாயிறு ஆராதனைக்காக ஒரு பாடல் பயிற்சிக்காக அவர்கள் அங்கே வந்திருந்தார்கள். அவர்கள் ஒரு பல்லவி பாடினார்கள். ஹalleluya hallelujah hallelujah hallelujah. இந்த பல்லவி தெரியும். அல்லேலூயா பல்லவியை அவர்கள் பயிற்சித்தார்கள். அந்த பையன் சொன்னான், நான் இந்த ஒரு கவி எழுதியிருக்கிறேன் என்று சொன்னான். இந்த மகிமையிலே தூதர்கள் பாடுவதை குறித்து அந்த வரி அது. நாம் இதை செய்வோம். அந்த பல்லவியை முதலாவது 2 முறை பாடிவிட்டு இந்த சோலோவை நான் பாடுகிறேன், அந்த கவியை நான் மட்டும் பாடுகிறேன். அதை திரும்ப பல்லவி பாடும்போது நீங்கள் என்னோடு சேர்ந்து கொள்ளுங்கள். இது எப்படி பதிவாக நாம் பாடுகிறோம் என்பதை பதிவு செய்து பார்க்கலாம் என்று நினைக்கிறேன் சொன்னார். பாடி அவர்கள் பதிவு செய்ததை திரும்ப போட்டு பார்த்தபோது அவர்களோடு கூட ஆயிரக்கணக்கான பேர் சேர்ந்து பாடுகிறது போல அதில் பதிவாகியிருந்தது. நான் இந்த பதிவு செய்யப்பட்ட ஒலிநாடாவை மிக திறன் வாய்ந்த இசை வல்லுநர்கள் கேட்கும்படியாக செய்த 2 காரியத்தை அவர்கள் சொன்னார்கள். இந்த 4 பேருக்கு பின்னதாக வருகிற அந்த பாடல் சத்தத்தினுடைய தொனி மிக உயர்ந்ததாக இருக்கிறது. சிறந்த விதத்திலே பாடக்கூடியவுடைய தொனிக்கு ஒப்பாக அதை விட உயர்ந்ததாக இருக்கிறது. இன்னொரு அந்த இசை வல்லுநர் சொன்ன காரியம், மனித பாடல் குழுவினருக்கு மேற்பட்ட ஸ்தாயிலே அவர்கள் பாடுகிறார்கள் என்று சொன்னார்கள். ஒருவேளை இசை வாசிக்கிறவர்களுக்கு தெரியும், அது உயர்ந்த ஸ்தாயி. அந்த குழுவினர் பாடுவதற்கு முன்னதாகவே அவர்கள் பாட ஆரம்பிக்கிறார்கள். ஆகவே தூதர்கள் ஆரம்பிக்கிறதை நீங்கள் கேட்பீர்கள். அதற்கு பிறகு குழுவினர் அந்த அல்லேலூயா பல்லவி பாடுவார்கள். முழுமையை நாம் கேட்கலாம். அந்த நன்றாய் கவனித்தால் அந்த பையன் அந்த தூதர்கள் பாடுவதை குறித்த சோலோவை நீங்கள் கேட்கலாம். அதை 2 முறை நான் பதிவு செய்தேன். நாமும் சேர்ந்து அப்பொழுது பாடலாம்.
மத்தேயு சுவிசேஷம் 24:42 உங்கள் ஆண்டவர் இன்னும் நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. திருச்சபையே, ஆண்டவர் இன்றைக்கு வருவாரா? நாளைக்கு தள்ளவே மாட்டார், காவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே பாவி ஓடி வா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே பாவி ஓடி வா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு காய் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்கள் காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அடிகள் பட்டார், உன்னை உயர்த்த தம்மை தாழ்த்தினார். உனக்காகவே அடிகள் பட்டார், உன்னை உயர்த்த தன்மை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்மை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள், உங்கள் அபிப்பிராயங்கள் யாவற்றையும் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்து கொண்டிருக்கிற எங்களுடைய முகவரிக்கோ அல்லது எங்களுடைய இமெயில் அட்ரஸுக்கோ நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களின் மூலமாக இன்னும் ஆண்டவரிடத்தில் நீங்கள் அதிகமாக நெருங்கி சேரவும், அவரிடத்தில் பழகவும், அவருடைய வருகைக்காக ஆயத்தமாகவும் நீங்கள் உங்கள் அருகாமையில் இருக்கிற ஒரு நல்ல ஆவிக்குரிய சபைக்கு நீங்கள் சென்று வேதத்தை போதிக்கிற, வேதத்தின்படி நடக்கிற, வேதத்தை நன்றாக அபியாசப்படுத்துகிற ஒரு நல்ல ஆவிக்குரிய சபைக்கு நீங்கள் சென்று அங்கத்தினராகி ஆண்டவரை ஆராதியுங்கள். ஆண்டவர் உங்களை வருகைக்கென்று ஆயத்தப்படுத்துவார். வருகையில் உங்களை சந்திப்போம். God bless you. Amen.